நண்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 31 அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் 17 திங்கள் கிழமை துதியை திதி 9-11 வரை, அதற்கு மேல் திருதியை திதி. அஸ்வினி நட்சத்திரம் பகல் 1:45 வரை, அதற்கு மேல் பரணி நட்சத்திரம். அப்போது இன்றைக்கு சந்திராஷ்டமம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு உடையது. இன்று ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:30 7:30 வரை, 9:30 10 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம், அதாவது போடக்கூடிய சட்னோட கலர் வெள்ளை கலரு. தவிர்க்க வேண்டியது பச்சை நிறம், பச்சை கலர். நீங்கள் சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம், அல்லது சுகர் கேன். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க வீர தீர பராக்கிரமம் உடையவராக இருப்பார். வசீகரமான பேச்சாற்றல் பெற்றவராகவும் இருப்பார். ஆச்சார சீலத்தை அனுசிப்பவர், ஆச்சாரங்கிறத ஆச்சாரியத்தை அனுஷ்டானிக்கக்கூடியவர். அடுத்த வாணிகம் செய்வதில் வியாபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார். இவர்கள் பொருளீட்டு காசு சம்பாதிக்கும்ல ரொம்ப முயற்சி செய்யக்கூடியவர். குடும்பத்தை காக்கக்கூடிய குணம் படைத்தவர். குடும்பத்தை நல்லா அணைத்து கொண்டு போகக்கூடியவர். ஆடை அணி ஆபரணங்கள் மேலே ரொம்ப ஆசை ஜாஸ்தி. புதுசாக நகைகள் அணிவதிலும் ஆடை அணிவதிலும் விருப்பமுடையவராக இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகரித்து கொண்டே செல்கிறது. குடும்பத்தில் நோயின் ஆட்சி நடைபெறுகிறது. மருத்துவ செலவுகள் ரொம்ப அதிகமாகி கொண்டே செல்கிறது. மனைவி மக்களால் சிறு பிரச்சனைகள் கூட உண்டாகின்றன. நண்பர்களும் கூட சரியாக பேசுகிறது இல்லை. காலேஜிலும் கூட அதே மாதிரி கொலீக், காலேஜில் படிக்கும்போது கூட படிக்கும் நண்பர்கள், வேலை பார்க்கவர்கள், கொலீக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உடன் வேலை பார்ப்பவர்கள், அவங்க மேலே உங்கள் மீது பொறாமைப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் வெளியூர் பிரயாணத்தினால் மன அமைதி கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் எதுவும் இருந்தால் வழக்கையில் வெற்றி கிடைக்கின்றது. அதே மாதிரி பொருள் வரவு ஓரளவு பரவாயில்லை. செலவினங்கள் மட்டும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஓரளவு மன நிம்மதி கூட உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. தெய்வ பக்தி அதிகரிக்கிறது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சிகரமான சூழலே நிலவுகின்றது. அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் சுப காரியத்திற்கான செலவுகள் ஏற்படுகின்றன. சகோதரர்களில் ஒருவர் பொருட்டு பணச்செலவு உண்டாகிறது. அரசாங்க உதவி கிடைப்பதில் தாமதம். இதோ அப்படிங்கிறாங்க, அது இழுத்துக்கொண்டே செல்கிறது. அதாவது நீண்ட முயற்சிக்கு பிறகும் வேலைதாரர்களுக்கு வேலை கிடைக்கிறது. நீண்ட கால முயற்சிக்கு அப்புறம் இப்போ அது சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறது. ஆனால் மனைவி மக்களால் மாத்திரம் மகிழ்ச்சியே உண்டாகின்றது. அடுத்து கடகராசி. உத்தியோகத்தில் கெட்ட பெயர் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தாயாரின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு. அதனால் கொஞ்சம் மன அமைதி, அந்த டென்ஷன் அதிகமாகிறது, நிம்மதியை குறைகிறது. மேலதிகாரிகள் பிரச்சனையை கொடுக்கிறார்கள். ஸோ வீட்டிற்கு வெளியே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் மக்கள் ஆதரவும் இருந்து வருகிறது. அடுத்து சிம்மராசி. தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும்.
சிறு எதிர்பாராத விபத்து ஏற்படலாம். பொருள் நஷ்டம், திருடர் பயம், வீண் அலைச்சல், பணத்தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் தொல்லையிலிருந்து தப்பித்து விடலாம். நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. அடுத்து கன்னிராசி. செய்யும் தொழிலுக்கு தகுந்த பலன் கிடைக்கிறது. மனைவி, சகோதரி அல்லது தாயார் ஆகியோரின் மூலம் பண செலவு அதிகரிக்கின்றது. மனைவியுடன் மனஸ்தாங்கள் ஏற்படக்கூட வாய்ப்புள்ளது. வெளியூர் பிரயாணத்தை விலக்குவது நல்லது. எவனா போனால் கூட வீணலைச்சல், வேண்டாத செலவுகள் தான், அதை தவிர்த்து விடுவது நல்லது. வீண் பொம்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி. நண்பர்கள், விரோதிகள் அனைத்து தரப்பிலிருந்தும் நன்மையும் உதவியும் கிடைக்கின்றது. விரோதிகள் கூட உங்களிடம் நண்பர்களாகி விடுகிறார்கள். எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு கைகொடுகின்றன. தூரதேசத்திலிருந்து நல்ல செய்தி வருகின்றது. தொழிலில் முன்னேற்றமும் ஆதாயமும் கிடைக்கின்றன. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே நிலவுகிறது. அடுத்து விருச்சிக ராசி. பிரயாணங்களினால் பொருள் சேதம் உண்டாகின்றது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பது தாமதமாகி கொண்டே செல்கிறது. அரசாங்க அதிகாரிகளின் உதவி கிடைக்கிறது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. அடுத்து தனுசு ராசி. தூர பிரயாணமும் அதன் மூலம் நன்மைகளும் ஏற்படக்கூடும். வீண் மனக்கவலைகள் அடிக்கடி தோன்றுகின்றது. எதனால செலவுகள்னால்தான். செலவுகள் அதிகம் ஏற்பட்டால் கூட பணத்தட்டுப்பாடு எப்படி என்னாலும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் பணத்தட்டுப்பாடு பெரிய அளவில் ஏற்படாமல் சமாளித்து விடுகிறீர்கள். மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அடுத்து மகர ராசி. மன நிம்மதி உண்டாகிறது. கவலைகள் குறைகின்றது. எதிர்பாராத வகையில் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேர்கின்றது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றனர். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. வேண்டாத வாக்குவாதங்களினால் குடும்பத்தில் மனஸ்தாபம் உண்டாகிறது. எந்த காரியங்களிலும் வீணச்சலுக்கு பிறகே கைகூடுகிறது. எதிர்பாராத செலவினங்களினால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பார்த்து வாக்குறுதி கொடுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் தொல்லை கொடுக்கின்றன. கீரை, முள்ளங்கி, மோர், இளநீர், தயிர் ஆகியவற்றை அதிகம் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோபத்தினால் நல்ல மனிதர்களின் விரோதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.